இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா, அதுக்கு காரணமா வந்துட்டு மையவா மட்டும் தான் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி பாட்டியா கோர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம செலினும் பாக்கியா வந்துட்டு அட்வொகேட் வந்து பேசுறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறமா ஸோ அங்க வந்துட்டு ஜட்ஜ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு தள்ளி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. நான் வந்து இந்த தப்பை செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குழந்தை வேணாம்னு சொன்னேன் தான், ஆனா வந்துட்டு அவங்க தள்ளி விடலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்களால வந்து நிரூபிக்க முடியல. நம்ம ராதிகாவோட அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்க தள்ளி விட்டதை பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா என் 2 கண்ணால வந்துட்டு பார்த்தேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ராதிகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னை தள்ளி விட்டதே வந்துட்டு அவங்க தான் அப்படின்றத வந்துட்டு சொல்லிடுறாங்க. நம்ம கோபி கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, இந்த குழந்தை வேணாம்னு சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி வந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கோபியும் சொன்னதுமே எல்லா விஷயமே வந்துட்டு நம்ம ராதிகாவோட அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சாதகமாக வந்துட்டு போயிடுச்சு. தகுந்த ஆதாரம் வந்துட்டு கிடைக்கிற வரைக்கும் நீதிமன்ற காவல் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி பாட்டி வந்து ரொம்பவே வந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, செய்யாத ஒரு தப்புக்கு வந்துட்டு இவ்வளோ தண்டனை அளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. பாக்கியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெளியில் கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரூஃப் வந்து கிடைச்சா மட்டும்தான் அவங்க ரிலீஸ் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. அடுத்த ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.